எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவக்கரைக்கு தான் வந்திருக்கோம். இந்த திருவக்கரை பாத்தீங்கன்னா மரங்கள் கல்லான இடத்துக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கும் ஃபேமஸ் தாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் சொல்லலாம். வக்ரம் அப்படின்னா ஒழுங்கற்ற முறை அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொதுவா எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில்ல முதல்ல பலிபீடம், அப்புறம் கொடிமரம், அப்புறம் நந்தி இருக்கும். ஆனா இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா முதல்ல பலிபீடம், அதுக்கப்புறம் நந்தி, அதுக்கப்புறம் தான் கொடிமரம் இருக்குங்க. இந்த எல்லாத்துக்கு முன்னாடியே நம்ம கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே வக்ரகாளி அம்மன் சன்னிதானம் தான் வரும். இந்த வக்ரகாளி அம்மன் கிட்ட எது வேண்டிக்கிட்டாலும் நடக்குங்க. கேட்டதை தரும் வக்ரகாளி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரகாளி அம்மனை வேற விதமாவும் சொல்லுவாங்க. அதாவது நிசும்ப சூதனி, இல்ல கொற்றவை அப்படின்னு நிறைய விதத்துல சொல்லலாம். இவங்களோட இந்த சிற்பம் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்துல செய்யப்பட்டதுங்க. இவங்க தான் சோழர்களோட குலதெய்வம்ங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட காதுல ஒரு குழந்தையும் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த கோயில பாத்தீங்கன்னா குதிரைகள் தேர் இழுத்துட்டு போற வடியில ஒரு மண்டபமும் இருக்குங்க. இந்த மண்டபத்துல பாண்டியர்களோட கல்வெட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய சோழர்களோட ராஜமாதா அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட காலத்துல செங்கல் கோயிலா இருந்த இந்த கோயில கற்றளி கோயிலா அவங்க மாத்திருக்காங்க. இத்தனை சிறப்புகள் கொண்ட இந்த கோயில கண்டிப்பா போய் பார்த்து. ஸ்ரீ சாய் வேல் கருப்பா அன்னதானம் விழுப்புரம் அமாவாசை முன்னிட்டு திருவக்கரை கோயிலில் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது. அன்னதானத்துக்கு உதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அன்பு உள்ளம் கொண்ட அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தங்களால் முடிந்த சின்ன சின்ன அன்னதானம் பண்ணுங்க. நம்ம குடும்பத்தாருக்கும் நம்ம தலைமுறைகளுக்கும் புண்ணியம் சேர்க்கும். தானத்தில் சிறந்தது அன்னதானம் மட்டுமே. அனைவரும் அன்னதானம் செய்யுங்க.